you get married. குறிப்பாக திருமணமாகும் பொழுது மிக மிக முக்கியம். So many marriages are spoilt because we are so attached to our parents. எவ்வளவோ தகப்பன் தாய்மார்களோடு கூட திருமணமான விரகம் ஒரு பாசத்தினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறபடினாலே எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து விடுகிறது. The Bible says a man must leave his father and mother and cleave to his wife. தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மனைவியோடு கூட இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. That is not obeyed in many marriages in India. இந்தியாவிலே अनेक திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இந்த வசனம் கீழ்ப்படியப்படவில்லை. Many Indian parents are also like that. अनेक இந்திய பெற்றோர்களும் இப்படி தான் இருக்கிறார்கள். Even after their children are married, பிள்ளைகளுக்கு திருமணமான பிறகும் they want to control them. அவர்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். They want to run their home. அவளுடைய குடும்பத்தை இவர்கள் நடத்த விரும்புகிறார்கள். They want to control how they discipline their children. அந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும் என்பதை இவர்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்கள். Some of these parents are supposed to be believers. இப்படிப்பட்ட பெற்றோர் யார்? விசுவாசிகள். They don't have light. அவளுக்கு வெளிச்சம் இல்லை. What does your Bible say in Genesis 2? உங்களுடைய வேதாகமம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? You know it is the first commandment in the Bible. வேதத்திலே இதுதான் முதல் கட்டளை என்று உங்களுக்கு தெரியுமா? Do you know what is the first commandment in the Bible? வேதத்திலே காணப்படுகிற முதல் கட்டளை என்ன தெரியுமா? Number 1 commandment. முதலாவது கட்டளை. Not what he told Adam, because we are not in the Garden of Eden. நாம் ஏதேன் தோட்டத்திலே நாம் இல்லை, ஆகவே ஆதாமுக்கு சொன்ன கட்டளை அல்ல. I'm talking about the first commandment for us. நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்ன என்று கேட்கிறேன். The first commandment in the Bible is Genesis chapter 2. வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கட்டளை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. It is the only commandment that was given before sin came into the world. இந்த உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை இதுதான். Remember these two things. இந்த இரண்டு காரியங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். First commandment in the Bible. முதல் கட்டளை வேதத்திலே காணப்படுகிறது. And the only commandment given before sin came into the world. உலகத்திலே பாவம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட முதல் ஒரே கட்டளை. And it is one of the most disobeyed commandments by Christian parents in India. அதே சமயத்திலே இந்தியாவிலே உள்ள கிறிஸ்தவ பெற்றோர்களாலே அதிகமாக கீழ்ப்படியாத ஒரு கட்டளை. And one of the most disobeyed commandments by Christian married people in India. இந்திய தேசத்திலே திருமணமான கிறிஸ்தவ தம்பதியர்கள் கீழ்ப்படியாத ஒரு கட்டளை உண்டு என்று சொன்னால் இதுதான். If you believe it is the word of God, read this and tremble at this word. நீங்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுங்குங்கள். Verse 24. 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Man shall leave his father and mother and cleave to his wife, and they shall become one flesh. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். Those of you who are married, I want to ask you, have you done that? திருமணமானவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Those of you who are children are married, have you allowed your children to do that to you? உங்கள் பிள்ளைகளை திருமணத்திலே கொடுத்தவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குறுக்கிடுகிறீர்களா? I have 4 sons who are married. எனக்கு 4 மகன்கள் இருக்கிறார்கள், 4 பேருக்கும் திருமணமாகி விட்டது. I have obeyed that commandment, otherwise I wouldn't preach it. நான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன், இல்லாவிட்டால் நான் பிரசங்கிக்க முடியாது. I say you got to leave me now and cleave to your wife. I told all my 4 boys. என்னுடைய 4 மகன்களுக்கும் நான் சொன்ன காரியம், இப்பொழுது நீங்க என்னை விட்டு விடுங்கள், நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட இசைந்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். I will not tell you what to do. என்ன செய்ய வேண்டும் என்று நான் இனிமேல் சொல்ல போவதில்லை. Do what you like, go where you like. என்ன விரும்புகிறீர்களோ செய்யுங்கள், எங்கே விருப்பமோ போங்கள். If you want any advice, I am always available. ஏதாவது ஆலோசனை தேவைப்பட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். But I will not try to interfere in your life in one way. ஆனால் எந்த ஒரு விதத்திலாகிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட மாட்டேன். If I come to your house, I will not sit at the head of the table. உன்னுடைய குடும்பத்திற்கு வரும்பொழுது நான் குடும்ப தலைவர் உட்காரக்கூடிய இடத்திலே நான் உட்கார மாட்டேன். I will not pray at the lunch time. நான் சாப்பிடுகிற நேரத்திலே நான் தலைவனாக இருந்து ஜெபிக்க மாட்டேன். You are the head. My son, you're the head. You pray. என்னுடைய மகனே, நீதான் இந்த குடும்ப தலையா இருக்கிறாய், நீ ஜெபி. You know why? ஏன் தெரியுமா? I tremble at the word of God. நான் தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறேன். And God looks at me with favor because of Isaiah 66 verse 2. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டவர் பிரியமாய் என்னை பார்க்கிறார். I don't pick and choose which verses I should obey. நான் எந்தெந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நானாக தேடி தெரிந்து கொள்கிறதில்லை. I start with the first commandment and say let me obey the first commandment before I go to the other commandment. நான் முதல் கட்டளையை தெரிந்து கொள்கிறேன். நான் மீதி கட்டளைகளுக்கு செல்வதற்கு முன்பதாக முதல் கட்டளைக்கு ஒழுங்காய் கீழ்ப்படியட்டும் என்று சொல்லி நடுங்கி கீழ்ப்படுகிறேன். I did that when I got married. எனக்கு திருமணமான பொழுது நான் அதை செய்தேன். My father and mother did not decide what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய அப்பா அம்மா தீர்மானிக்கவில்லை. I cared for them.
நான் அவர்களை பராமரித்தேன். Yeah, Jesus cared for his mother even when he was hanging on the cross. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட தன்னுடைய தாயை குறித்து கரிசனைப்பட்டார், Even if you are பராமரித்தார். hanging on a cross, please care for your old father and mother. நீங்கள் சிலுவையிலே தொங்க வேண்டியதா இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ள They வேண்டும். did so much for you when you were children. Please take care of them when they are old. நீங்கள் பிள்ளைகளா இருக்கும் பொழுது எவ்வளவு உங்களுக்காக பிரயாசப்பட்டார்கள், அவர்கள் வயது செல்லும் பொழுது நீங்கள் அவர்களை கவனிக்க வேண்டும். But when it came to the way Jesus wanted to go in his ministry, he said to his mother, "Woman, what have I got to do with you? Don't tell me what to do." ஆனால் ஊழிய பாதை என்று வரும்பொழுது ஸ்திரீயே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் That இயேசு. is discipleship. இதுதான் சீஷத்துவம். I don't allow